தேவனின் தாழ்ந்து வருதல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 113 அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? இந்த வசனம் தேவனின் மகத்துவத்தை பற்றி பேசுகிறது. அவர் இவ்வளவு உயர்ந்தவர் என்பதால் நம்மால் அவரை எட்ட முடியாது. ஆனால் அந்த அதிகாரத்தை மேலும் நாம் வாசித்தால் அதில் இப்படியும் சொல்கிறது: உயரத்தில் வாசம் செய்யும் அந்த தேவன், அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். இறையியலாளர்கள் இதை தேவனின் தாழ்ந்து வருதல் என்று அழைக்கிறார்கள். அவர் தம்மை தாழ்த்தி பரலோகத்தில் உள்ளவற்றை பார்ப்பதற்காக இறங்குகிறார். பின்னர் இன்னும் தாழ்ந்து பூமியில் நடைபெறும் காரியங்களில் கலந்து கொள்கிறார். கிறிஸ்துமஸ் கதை இந்த தாழ்ந்து வருதலின் உச்சத்தை சொல்கிறது. ஜனங்களின் மேல் உயர்ந்திருந்த தேவன் தம்மை தாழ்த்தி ஒரு குழந்தையாக இந்த உலகில் பிறந்தார். ஆகையால் இந்த பண்டிகை காலத்தை வழக்கத்திற்காகவும் பழக்கத்திற்காகவும் மட்டும் அல்லாமல் தம்மை தாழ்த்திய அந்த தேவனுக்காக நன்றியுணர்வோடு நீங்கள் கொண்டாடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்கிறார்கள் சகோதரி நான்சி. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்களுக்காக நீர் உம்மை தாழ்த்திய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பண்டிகை காலத்தில் வழக்கத்திற்காக அல்ல, உம்மிடத்தில் உண்மையாய் நன்றியுணர்வோடு இருக்க நீர் எங்களுக்கு உதவும். உம்முடைய கிருபையால் நீர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 14 டிசம்பர் 2017 நான்சி டிமாஸ் வால்கமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமில் இருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.